ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின் சீரீஸாக ஒரு சில கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அது நம்ம யூடியூப்லேயே இருக்குது, போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இதை பார்த்தது மட்டும் இல்லாமல் இது பப்ளிக் அண்டு ரிவிஷன் எக்ஸாமில் ப்ரீவியஸ்லி கேட்ட கொஷின்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஷின், இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, briefly explain the advantages and disadvantages of MNC. MNC அப்படின்றது என்னன்னா மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன். இந்த தமிழில் பன்னாட்டு நிறுவனம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு மினிட் இருங்க, இதை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புக்கில் தமிழில் பன்னாட்டு நிறுவனம் சொல்லுவாங்க. இந்த பன்னாட்டு நிறுவனம் அப்படின்றது என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பண்டங்கள், நீட்ஸ் அண்ட் குட்ஸ் எல்லாமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பெரு நிறுவனம் தான் பன்னாட்டு நிறுவனம் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய நிறுவனங்கள் பன்னாட்டு எம்என்சி இருக்குது. அதில் முக்கியமாக 2018 புக்கில் இருக்கிற டேட்டா வச்சு நான் சொல்கிறேன். 2018 இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எம்என்சி என்னன்னு பார்ப்போம். பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் 2018 இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எம்என்சி என்னன்னா சோனி கார்பரேஷன். தமிழில் சொல்கிறோம். ஓகேவா? சோனி கார்பரேஷன். அதே போல் ஹெச்பி. நெக்ஸ்ட்டு இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வெளிநாட்டிலையும் சில இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனம் கொஞ்சம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து நம்ம நாட்டில் தான், சென்னையில் இருக்குது. ஆனால் அது வேறு என்னென்ன நிறுவனம் இயங்கக்கூடிய நாடுகள் என்னென்ன இங்கே இருக்குன்னா பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ, பெரு, இந்த மாதிரியான பிளேஸில் அவருடைய நிறுவனம் இருக்குது. ஓகேவா? அதே போல் பாரத் ஸ்டேட் பேங்க் எங்கே இருக்குது உங்களுக்கே தெரியும். பாரத் ஸ்டேட் பேங்க். இந்த பாரத் ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. இதோட பேங்க்கு நிறுவனம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அதே போல் பங்களாதேஷ், நெக்ஸ்ட்டு பெல்ஜியம், இந்த மாதிரி பிளேஸில் தான் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. இதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். அட்வான்டேஜ் மீன் நன்மைகள். ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடியூசிங் த சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோயர் காஸ்ட் அண்ட் வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் காஸ்ட். அதாவது இந்த எம்என்சி மூலமாக எம்என்சி என்ன பண்ணுன்னா குறைவான விலையில் பொருட்கள் மிக ஸ்டாண்டர்டாக குட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய திங்ஸையும் அதே போல் எந்த விதமான டிரான்ஸ்லேஷன் காஸ்ட் இல்லாத இதுவையும் உற்பத்தி செய்யுது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? எம்என்சி மூலமாக மிக குறைவான விலையில் பொருட்களை தரமாகவும் பரிவர்த்தனை செலவு இல்லாமல் உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த எம்என்சி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எம்என்சி ரெடியூஸ் ப்ரைஸஸ். அதாவது விலைகளை குறைக்கிறதுனால இன்க்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமர்ஸ் வேர்ல்டுவைட். உலகளாவிய இந்த கன்சியூமர் எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றிருக்கு. ரொம்ப அமௌண்ட் கம்மியாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஈஸியாக எல்லோரும் வாங்குவாங்களே, அது போல். ஓகேவா? எம்என்சி ஏபிள் டு டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன். இந்த வரி மாறுபட்டு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக என்ன நடக்கலாம்? இந்த டேக்ஸ் வேரியேஷன் நடக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பரிங் ஜாப் growth
இந்த லோக்கல் எக்கனாமிக்ஸ் உள்ளூர் பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இது ஒரு நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட்டு, பெட்டர் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஹை குவாலிட்டியான இதுவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். They are way for the corporations to develop a monopoly for certain products. ஒரு சில தயாரிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புற்றுரிமையை வந்து மோனோபோலி அப்படின்ற ஒரு வழி தான். முற்றுரிமையை வந்து வளர்க்கறதுக்கான ஒரு வழியாக தான் சில தயாரிப்புக்கு இருக்குது. ஓகேவா? சம் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸைசிவ் யூஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் ஹார்ம் த என்விரான்மெண்ட். இந்த எம்என்சியில் அதிகமான அளவு இந்த சுற்றுச்சூழல் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் ஹார்ம் ஆஃப் த என்விரான்மெண்ட்டில் வந்து தீங்கை வந்து உருவாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. அதிகமாக தீங்குகள் உருவாக்கலாம் இதை சொல்லி, அதாவது என்விரான்மெண்ட் சயின்ஸ் சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட் லெவலில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்ஸ் ஆர் ஆஃப்டன் சென்ட் பேக் டு த ஹோம் கண்ட்ரி, ரெடியூசிங் லோக்கல் பெனிஃபிட்ஸ். இந்த ஒரு நாட்டுடைய எக்கனாமிக்கல் லெவலில் இந்த எம்என்சி அறிமுகம் செஞ்ச பிறகு நம்ம லோக்கல் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். லோக்கல் பீப்புள் யாரும் வாங்க மாட்டாங்க, லோக்கல் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம்என்சி பிரான்ச் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் accusing them to evading ethical laws and leveraging the business agenda with capital. என்ன சொல்கிறாங்கன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஒழுக்க நெறிமுறைகள் மீறுவதும் இல்லாமல் தார்மீக சட்ட அவங்க மீது குற்றம் சாட்டி மூலத்தனத்தோட அதிகமான செல்பன் திருப்பிக் கொண்டு முனைவார்கள். அதாவது இது சரியில்லை அது சரியில்லை சொல்லி மறுபடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மறுபடியும் அந்த லாஸ்ட்டில் யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் வந்து மறுபடியும் திருப்பிக் கொள்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் நேஷன்ஸ் மே ரியலி ஹெவிலி ஆன் எம்என்சிஸ் அஃபெக்டிங் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இதை எம்என்சி அதிகரித்தனால லோக்கல் இண்டஸ்ட்ரி பாதிப்புகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு இதோடைய இதுவை முடிச்சிடறாங்க. ஓகேவா? டோட்டலாக இந்த எம்என்சி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த எம்என்சி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம இந்தியாவில் மட்டும் எத்தனை எம்என்சி இருக்குதுன்னா 15 எம்என்சி இருக்குது இந்தியாவில் மட்டும், ஒரு பெரிய எம்என்சி. அதே போல் இந்த 15 எம்என்சியில் 11 எம்என்சி வந்து அமெரிக்காவை சேர்ந்தது. ஓகேவா? 15 எம்என்சி டோட்டலாக இந்தியாவில் இருக்குது, அதில் 11 எம்என்சி வந்து அமெரிக்காவை சேர்ந்தது சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இது நல்லா படிச்சுக்குங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகேவா? தேங்க்யூ.